வயசுல மனுஷன் நெகிழ வச்சுட்டாருங்க. மேடையிலிருந்து இறங்கிய திரௌபதி முர்மு செய்த நிகழ்ச்சி சம்பவம். அரங்கமே நெகிழ்ந்து கை தட்டிய கூஸ்பம்ஸ் மூமெண்ட். 500 ஆண்டுகள் பழமையான சத்ரியா நடனத்துடைய தாளத்தை இன்னைக்கு வரைக்குமே அதே உற்சாகத்தோடையும் உயிர்ப்பித்து வரக்கூடியவர் தான் ஹரிச்சரன் சாய்க்கியா. மஜூலியுடைய சத்ராக்கள்ல இருந்து உலக மேடை வரைக்குமே அசாமுடைய கலாச்சாரத்தை விளக்கியிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே பழைய கமலாபரி சத்திரத்துல குரு மணிராம் தத்தா போர் பயன் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து இந்த நடனத்தை கற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளம் தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுத்து அந்த கலையவே உயிர்ப்பித்து வராரு. 70 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த சத்ரியா கலையை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வரக்கூடியது இந்த கலை மேல இருக்கக்கூடிய காதலை எடுத்து காட்டுதுல. காலங்கள் மாறி போனாலும் இந்த பாரம்பரியத்துடைய கலை மட்டும் எப்பவுமே மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல தலைமுறைகளுக்கு சொல்லி தந்த இந்த கலைஞருக்கு இந்தியாவே பெருமைப்படுத்தும் விதமா 2026ஆம் ஆண்டுல இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. முன்னதா அரங்கத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா மற்றும் பிரதமரான நரேந்திர மோடி அவருக்கு மரியாதையோடு வணக்கம் தெரிவித்திருந்த நிலையில தான் குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு மேடையிலிருந்து இறங்கி வந்து 96 வயசுலயும் பெருமை சேர்த்த அந்த கலைஞருக்கு மெடல் அணிவிக்கக்கூடிய காட்சி நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் மேக்ஸ் கோல்ட் கேஷ்பக் கோல்ட்.